கடைசி நபியாக அருளப்பட்ட அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய கேரக்டரை பார்த்தார்கள், அவங்களுடைய ஒழுக்கத்தை பார்த்தார்கள். அதையும் தாண்டி சில அற்புதங்களை அவர்கள் மூலமாக அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினானே அதையும் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு இது இவர் இறை தூதர் தான், நிச்சயமாக இறைவன் தூதரா இருந்தா தான் மனிதனுக்கு செய்ய முடியாத ஒன்றிரண்டு காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் என்று அந்த மக்கள் நம்பினார்கள். அற்புதங்களை பார்த்து நம்பினாங்க. அதனால அந்த நம்பிக்கை வலிமையானதாக, உறுதியானதாக, அசைக்க முடியாததாக இருந்தது. நபிகள் நாயகம் காலத்துக்கு பிந்தி வந்த இன்று வரை வாழ்கிற நமக்கும், நமக்கு பின்னால் இனிமேல் வரக்கூடிய மக்களுக்கும் இந்த மாதிரி அற்புதங்களை பார்க்கிற வாய்ப்பு இருக்குதா? நபிகள் நாயகத்துக்கு பிந்தி நபியே வரமாட்டாங்க, அவங்க தான் கடைசி நபி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு வாழ்கிற ஏதோ நம்ம தாய் சொன்னாங்க, தகப்பனார் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இவங்க தான் இறை தூதர் என்பதற்கு எந்த ஆதாரத்தை வச்சு நம்ம நம்பணும்? எந்த அற்புதத்தை நம்ம பார்த்தோம்? ஒரு அற்புதத்தையும் பார்க்கல. அப்ப முந்தைய சமுதாயத்துக்கு மட்டும் அற்புதத்தை காட்டி உறுதியான நம்பிக்கை ஏற்படுத்தி இறைவன் நமக்கு மட்டும் அந்த அற்புதத்தை காட்டாம விட்டுட்டானே அப்படின்னு நம்ம விரக்தி அடைகிறோம் என்று சொன்னால், அந்த விரக்தியை போக்குவதற்குரிய பெரிய அற்புதம் தான் திருமறை குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் அற்புதத்தை வழங்கினான். எனக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய அற்புதம் எதுவென்றால் திருமறை குர்ஆன் தான். அப்ப குர்ஆன் தான் எனக்கு கொடுத்த அற்புதம்ங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் அற்புதமா? அது எப்படி ஒரு புத்தகம் எப்படி அற்புதமா இருக்க முடியும்? அற்புதம்னா மணல கயிறா திரிச்சா அற்புதம்னு சொல்லலாம், அந்த இடத்துல மிதந்தா அற்புதம்னு சொல்லலாம், தண்ணிக்கு மேல நடந்தா அற்புதம்னு சொல்லலாம், செத்தவனை உசுராக்குனா அற்புதம்னு சொல்லலாம், உயிரற்ற பொருள்களுக்கு உயிரை கொடுத்தா அற்புதம்னு சொல்லலாம். இது புத்தகத்தை காட்டிய அற்புதம்னா என்று நம்ம தோன்றலாம். திருமறை குர்ஆன் எப்படி எல்லாம் அற்புதமா இருக்கிறது? அந்த குர்ஆனை நம்ம ஆய்வு செஞ்சோம்னு சொன்னா, அதை ஒழுங்கான முறையில் கவனித்தோம் என்று சொன்னால், இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி அற்புதங்களை பார்த்து இவர் இறை தூதர் தான் என்று நம்பினார்களோ அதே மாதிரி அல்ல, அதை விட அதிகமாக உறுதியாக இது இறை வேதம் என்று நம்ம நம்ப முடியும். இது இறை வேதம் என்று நம்பிவிட்டோமேயானால் யார் இதை கொண்டு வந்து தந்தாரோ அவர் தூதர் நம்பிடுவோம்ல. அப்படி ஒரு பேர் அற்புதமாக திருமறை குர்ஆனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்ப இந்த குர்ஆன் அருளப்பட்டதுனால ரமலானுக்கு சிறப்புங்கிறமே ஏன் விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம எதை அப்பன் சொன்னா பாட்டன் சொன்னாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு நாமளே விளங்கி நாமளே புரிந்து இது நிச்சயமாக இறை மார்க்கம் தான், இது யாரும் மனிதன் உண்டாக்குனது அல்ல என்று நம்ம விளங்க நினைத்தால், ஆசைப்பட்டால், அதற்குரிய பேர் அற்புதமாக நம்ம கையில தவழுகின்ற திருமறை குர்ஆன் அமைந்திருக்கிறது.